எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதத்தோட பார்வையில ஒரு ஆன்மீக விஷயத்த பேசுறவருக்கும் சரி, அதை கேட்கிறவருக்கும் சரி, என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு ஆன்மீக சொற்பொழிவு உண்மையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்கு என்ன தேவை? பேசுறவரோட திறமை மட்டும் போதுமா? இல்ல கேக்குறவங்களுக்கும் அதுல பெரிய பங்கு இருக்கா? ஸ்ரீமத் பாகவதம் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு வழியை காட்டுது. இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, நைமிஷாரண்யம்னு ஒரு புனிதமான இடத்துல. அங்க பெரிய பெரிய மகரிஷிகள் எல்லாம் ஒரு நீண்ட யாகத்துக்காக ஒண்ணு கூடியிருக்கிறாங்க. ஞானத்தை பெறுவதற்கான ஒரு சரியான சூழல் அங்க உருவாகியிருக்கு. வியாச உவாச்சா இதி ப்ருவாணம் சம்ஸ்தூய முனீனாம் தீர்க்கசத்ரீணாம் விருத்தः குலபதி சூதம் பஹ்விருச்சः ஷௌனகः அப்ரவீத். பிரதமம், இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பேச்சாளரை பாராட்டுறதுக்கு கூட சில தகுதிகள் வேணுமாம். இங்க பாருங்க, சௌனக முனிவர் வயசுல மூத்தவர், அந்த சபையோட தலைவர், அது மட்டும் இல்லாம பெரிய அறிஞர். அதனால அவர் சூத்த கோஸ்வாமிய பாராட்டும்போது அந்த பாராட்டுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பும் அர்த்தமும் கிடைக்குது. அடுத்து அந்த முனிவர்கள் எப்படி தங்களோட வேண்டுகோளை முன்வைக்கிறாங்கன்னு பாப்போம். அவங்களோட அந்த பணிவும் மரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷௌனக உவாச்சா சூத்த சூத்த மகாபாக வதனோ வததாம் வர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுகஹ. இங்க பாருங்க, சௌனகர் முதல்ல சூத கோஸ்வாமியை எவ்வளவு உயர்வா புகழ்றாரு. அதுக்கப்புறம்தான் ஒரு குறிப்பிட்ட வேண்டுகோளை வைக்கிறாரு. அதாவது சுகதேவ கோஸ்வாமி எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அந்த ஸ்ரீமன் பாகவதத்தோட புனிதமான செய்திய எங்களுக்கும் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த முனிவர்களுக்கு ஏதோ ஒரு போலி ஆள்கிட்ட இருந்து எதையும் கேட்க விருப்பமே இல்ல. அவங்களுக்கு அந்த உண்மையான செய்தி சுகதேவ கோஸ்வாமியோட வாயிலிருந்து வந்தபடியே கேட்கணும். அதனாலதான் அவரோட உண்மையான பிரதிநிதியான சூத கோஸ்வாமி கிட்ட கேக்குறாங்க. பாருங்க, ஆன்மீக அறிவை பொறுத்த வரைக்கும் அது குரு சீடர் பரம்பரையில, அதாவது குரு பரம்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல எந்த மாற்றமும் இல்லாம வர்றதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நல்ல கேட்பவருக்கு இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான தகுதிக்கு வருவோம். அது என்னன்னா, ஆழமான அறிவார்ந்த கேள்விகளை கேட்கறது. ஷௌனகர் இதை எவ்வளவு அழகா செய்யறாரு பாருங்க. கஸ்மின் யுகே பிரவருத்ரேயம் ஸ்தானே வா கேன ஹேதுனா குதஹ சஞ்சோதிதஹ கிருஷ்ணஹ கிருத்தவான் சம்ஹிதாம் முனி 3. இந்த கேள்விகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது எந்த காலத்துல எந்த இடத்துல ஆரம்பிச்சுது, இதுக்கு என்ன காரணம், வியாசதேவருக்கு இதை எழுதணும்னு எங்கிருந்து உத்வேகம் வந்துச்சு? இதெல்லாம் சும்மா மேம்போக்கான கேள்விகள் இல்ல. இது உண்மைய தேடுற ஒருத்தரோட தீவிரமான விசாரணை. ஒரு உண்மையான கேட்பவர் சும்மா தகவலை வாங்குறவர் மட்டும் கிடையாது, அவர் அந்த உரையாடல்ல ஒரு சுறுசுறுப்பான பங்கேற்பாளர். அந்த முனிவர்கள் ஏன் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து கேட்கணும்னு அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்க? ஏன்னா அவர் ஒரு பூரணமான பேச்சாளர். அப்படி என்ன தகுதிகள் அவருக்கு இருந்துச்சு? அத பத்தி தான் இப்ப விளக்கப்படுது. தஸ்ய புத்ரோ மகாயோகி சமத்ரிங் நிர்விகல்பகः ஏகாந்தமதிருன்னித்ரோ கூடோ மூட இவேயதே. 4. சுகதேவர் ஒரு முழுமையான முக்தி அடைந்த ஆத்மா. அவர் இந்த உலகத்தோட எந்த ஒரு செயலுக்கும் அப்பாற்பட்டவர். அதனால வெளிப்பார்வைக்கு உலக விஷயங்கள்ல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாத ஒரு அறியாதவர் மாதிரி தெரிஞ்சாரு. ஆனா உண்மையில அவரோட உணர்வு ஆன்மீகத்துல முழுமையா விழுத்திருந்தது. திருஷ்டுவானு யாந்தம் ருஷிமாத்மஜமப்யநக்னம் தேவ்யோ ஹ்ரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ ப்ரேக்ஷதி முனோ ஜகதுஸ்துவாஸ்தி ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேஹே. இந்த ஸ்லோகம் சுக்கதேவரோட தூய்மைய ஒரு அருமையான சம்பவம் மூலமா விளக்குது. ஒரு குளத்துல சில பெண்கள் நிர்வாணமா குளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சுகதேவர் அந்த வழியா போறாரு. ஆனா அவங்க தங்களை மறைச்சுக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துல அவரோட அப்பா வியாசர் வந்ததும் அவங்க உடனே தங்களை மறைச்சுக்கிறாங்க. ஏன் அப்படி? ஏன்னா இல்லறவாசியான வியாசரோட பார்வையில ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இருந்துச்சு. ஆனா சுகதேவரோட பார்வை முற்றிலும் தூய்மையானது. அவர் ஆண் பெண் என்ற உடல் வேறுபாட்டை பார்க்கல, உள்ள இருக்கிற ஆத்மாவை மட்டும்தான் பார்த்தார். இது நமக்கு ஒரு ரொம்ப ஆழமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. ஒரு ஆன்மீக பேச்சாளரோட மிக உயர்ந்த தகுதியே இதுதான். ஆண் பெண் விலங்குன்னு எந்த ஒரு உலக வேறுபாடும் பார்க்காம எல்லா உயிர்களையும் ஆத்மாவா பார்க்கிற அந்த தூய்மையான பார்வை. சுகதேவர் அந்த நிலையை அடைஞ்சிருந்தாரு. இதுதான் ஒரு பூரணமான பேச்சாளரோட உண்மையான அடையாளம். ஆக ஒரு உண்மையான ஆன்மீக பரிமாற்றம்ங்கிறது ஒரு வழிபாதை கிடையாது.
அதுக்கு உலக பார்வைகளையெல்லாம் கடந்த ஒரு தூய்மையான பேச்சாளரும் வேணும். அதே சமயம் உண்மையான மூலத்திலிருந்து கேட்கணுங்கிற ஆர்வமும் அறிவும் கொண்ட கேட்பவரும் வேணும். இது ரெண்டும் ஒன்னு சேரும்போதுதான் ஞானம் அதோட முழுமையான சக்தியோட பரிமாறப்படுது. இந்த விளக்கத்தை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராட்டி, தமிழ், குஜராத்தி, பெங்காலி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல மொழிகள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ள வழியில உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தேவத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்தின் மகான்கள், அப்புறம் ஆதிசங்கரோட தெய்வீக அவதாரம்னு பல விஷயங்களை பத்தின தினசரி விளக்கங்களை நீங்க பார்க்கலாம். எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த தெய்வீக அறிவு பகிரும் எங்களுடைய பயணத்துல நீங்களும் எங்களோட இணைங்க. இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய இன்னும் பிரகாசமா ஒளிரச் செய்வோம். நன்றி.